டிஎன்பிசி அதாவது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு எப்படி சரியா விண்ணப்பிக்கிறது, ஒரு அப்ளிகேஷன் ஃபில் பண்றப்போ நம்ம என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணணும், எப்படி மிஸ்டேக்ஸ் இல்லாம ஃபில் பண்றது அப்படின்றத இந்த வெப்சைட்ல பார்க்க போறோம். ஸோ டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தேர்வு எழுதுனவங்க இருப்பாங்க, முதல் முறையா தேர்வு எழுத போறவங்களும் இருப்பாங்க. ஸோ முதல் முறையா தேர்வு எழுத போறவங்களுக்கு இருக்கக்கூடிய சில வழிமுறைகள் இருக்கு. அதாவது டிஎன்பிசி வெப்சைட்டுக்குள்ள போறோம் அப்படின்னா இந்த டிஎன்பிசி வெப்சைட் இப்படி ஓப்பன் பண்றோம். ஸோ அங்க போன உடனேயே இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அண்ட் டேஷ்போர்ட் அப்படின்ற இந்த பேஜை நம்ம கிளிக் பண்ணணும். எதுக்கு இந்த ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னா ஓடிஆர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஓடிஆர் எதுக்கு அப்படின்னா உங்களுடைய ஒரு நிரந்தர பதிவு எண் போன்றது. நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க போறீங்க அப்படின்னா இந்த ஓடிஆர்ல இருந்து உங்களுக்கு ஒரு யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் ஆகும். இந்த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்க அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு விண்ணப்பிக்க முடியும். அப்போ இந்த பேஜ்ல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நியூ யூசர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓடிஆர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா இது மாதிரி கிரியேட் நியூ லாகின் ஐடி அப்படின்னு சொல்லி நீங்க புதுசாக ஒரு லாகின் ஐடியை கிரியேட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இங்க நீங்க ஒரு நம்பர் அல்லது ஒரு நேம் கொடுத்து ஒரு ஐடியை கிரியேட் பண்ணி அதுக்கான ஒரு என்டர் பாஸ்வேர்டு ஆன்சர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு லாகின் ஐடி அண்டு பாஸ்வேர்ட் கிரியேட் ஆயிரும். ஸோ இந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வச்சு தான் நீங்க அடுத்து எக்ஸாம் அப்ளை பண்ண போறீங்க. ஸோ எப்படி அப்ளை பண்றது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஸோ ஒரு ஓடிஆர் அண்டு லாகின் ஐடி நீங்க கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்ற இந்த பேஜை நீங்க கிளிக் பண்றீங்க அப்படின்னா இங்க இப்போ கரண்ட்ல என்ன அப்ளிகேஷன்ஸ், அதாவது நோட்டிஃபிகேஷன் என்ன எக்ஸாம்ஸ்க்குள்ள நோட்டிஃபிகேஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் கிரியேட் ஆகும். இதுல நம்ம இப்போ கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீசஸ் இருக்கு இல்லையா, இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே நீங்க இங்க அப்ளை நவ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாயிண்ட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய லாகின் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வரும். நீங்க உங்களுடைய ஓடிஆர்ல என்ன லாகின் ஐடியை கொடுத்துருந்தீங்களோ உங்களுக்கு உரிய இந்த ஐடி அண்ட் பாஸ்வேர்டு போட்டு இங்க ஒரு எண் வரும். அந்த எண்ணை நீங்க சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ பேஜ் ஓப்பன் ஆனா எப்படி வரும் அப்படின்னா இங்க உங்களுடைய அந்த வெப்சைட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல அப்ளிகேஷன் டீடைல்ஸ் இருக்கும். நீங்க ஒவ்வொரு பேஜா நீங்க ஃபில்அப் பண்ண இங்க இருக்கக்கூடிய இந்த டிக் கிளிக் ஆகிட்டே போகும். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் பேஜா என்ன ஆகும் அப்படின்னா நேம் ஆஃப் தி எக்ஸாமினேஷன் கீழே பார்க்குறப்போ கம்பைன்ட் சிவில் எக்ஸாமினேஷன் குரூப் 1 சர்வீஸ் இருக்கு இல்லையா. ஸோ ஃபர்ஸ்ட் பேஜ்ல இந்த மாதிரி உங்களுடைய போட்டோ அண்ட் சிக்னேச்சர் வரக்கூடிய இந்த பேஜ் உருவாகும். ஸோ இந்த போட்டோ அண்ட் சிக்னேச்சர்ல நீங்க அவங்களுக்கு ஒரு இந்த வெப்சைட்லேயே கொடுத்துருப்பாங்க இந்த போட்டோ எத்தனை கேபிக்குள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை படிச்சு அதற்கேற்றாற் போல அந்த சைஸ்ல நீங்க போட்டோவை எடுத்துக்கணும். பிளஸ் அந்த போட்டோல உங்களுடைய நேம், போட்டோலயே உங்களுடைய பெயர் மற்றும் தேதி குறிப்பிடணும். போட்டோ எடுக்கப்பட்ட தேதியும் இந்த இடத்துல நீங்க பதிவேற்றம் செய்யணும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய சிக்னேச்சர் ஒரு A4 ஷீட் எடுக்கிறீங்க, அதுல ப்ளூ ஆர் பிளாக் கலர் பால் பென்ல நீங்க சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி இந்த பேஜ்ல குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய கேபியா நீங்க இங்க அப்லோட் பண்ணணும். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ் இந்த ஓடிஆர்ல இருக்கக்கூடியதை நீங்க ரைட். ஸோ நீங்க கொடுத்த உடனே உங்களுடைய ஓடிஆர்ல நீங்க என்ன டீடைல்ஸ் கொடுத்தீங்களோ உங்களுடைய பெயர், உங்களுடைய அலைபேசி எண், உங்களுடைய மின்னஞ்சல் முகவரி, அதாவது இந்த உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி இந்த டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கொடுத்துருப்பீங்க. அது இங்க வந்துடும். அதை நீங்க செக் பண்ணிக்கிற வேண்டியதான். ஸோ ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர் நம்ம இங்க பார்க்கலாம். இங்க இருக்கு இல்லையா ஃபார் த வெரிஃபிகேஷன் பர்பஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்றவங்களுடைய டீடைலை நம்ம இங்க தான் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அவங்களே கொடுத்துட்டாங்க நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இந்த இடத்துல உங்களுடைய 10th மார்க் ஷீட்ல என்ன எப்படி உங்களுடைய பெயர் இருக்கோ அதே மாதிரி இந்த இடத்துல நீங்க உங்களுடைய பெயரை பதிவேற்றம் பண்ணணும் வித் உங்களுடைய இனிஷியலோட. ஸோ அடுத்த டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ அந்த டீடைலை நீங்க இங்க கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக் டீடைல் தான். ஜெண்டர் பார்க்குறப்போ நீங்க எந்த ஜெண்டர் வரீங்க, உங்களுடைய கம்யூனல் கேட்டகரி என்ன, உங்களுடைய மொபைல் நம்பர் என்ன, உங்களுடைய இமெயில் ஐடி, இந்த டீடைல் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெரிஃபிகேஷன் பர்பஸ்க்காக நீங்க இந்த டீடைல் எல்லாம் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ உங்களுடைய பெயர், உங்களுடைய மொபைல் நம்பர், உங்க மெயில் ஐடி, இந்த டீடைல் உங்களுடைய ஓடிஆர்ல என்ன டீடைல் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அதை தான் அப்ளிகேஷன்ல நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பேஜுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாமோட டீடைல் எல்லாமே வந்துடும். ஸோ இந்த அட்ரஸ் டீடைல் எதுக்கு அப்படின்னா
ஆஃப்டர் த எக்ஸாம் ஒருவேளை நீங்க தேர்ச்சி பெற்றுட்டீங்க, தேர்வுல வென்றதற்கு பிறகு உங்கள டிஎன்பிஎஸ்சி எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய இந்த அட்ரஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இதுல நீங்க எந்த முகவரியில தற்போது இருக்கீங்களா, எந்த அட்ரஸ்ல இருக்கீங்களோ அல்லது உங்க நேட்டிவ் என்னவோ, உங்கள எந்த வழியில் எளிமையாக அவங்களால வந்து தொடர்பு கொள்ள முடியுமோ அந்த முகவரியை நீங்க இங்க பதிவு செய்யணும். ஸோ அது உங்க சொந்த ஊரா இருக்கலாம் அல்லது நீங்க வசிக்கக்கூடிய இருக்கலாம். இது வந்து லிட்டரலா சொன்னோம் அப்படின்னா உங்கள அவங்க கான்டாக்ட் பண்றதுக்காக இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் தான். ஸோ இந்த பேஜை நீங்க ஃபில் பண்ணி கிளிக் கொடுத்து சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸோ நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா உங்களுடைய அடுத்தடுத்த டீடைல்ஸ் வந்து ஒவ்வொன்றா கேட்டுக்கிட்டே போவாங்க. அதுல கேட்கறாங்களே ஆர் யூ டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சன், நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா அப்படின்னு கேட்கறாங்க. அங்கே செலக்ட் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ அப்படின்னு வரும். இப்போ ஒருவேளை நீங்க ஒரு மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க அப்படின்னா எஸ் அப்படின்னு கொடுங்க. அப்போ அதுல அடுத்த பேஜ் கிரியேட் ஆகும். அதுல உங்களுடைய டிசேபிள்டு பர்சனுடைய பெர்சன்டேஜஸ் அது மாதிரி அடுத்தடுத்த தகவல்கள் வரும். ஒருவேளை நீங்க மாற்றுத்திறனாளி இல்லை அப்படின்னா நோ கொடுத்துட்டு நீங்க அடுத்த பேஜஸ் போயிடலாம். ஸோ அடுத்து நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேன், ஆர் யூ எக்ஸ் சர்வீஸ் மேன், நீங்க ஒரு முன்னாள் ராணுவ வீரரா அப்படின்னு கேட்கறாங்க. நீங்க ஒருவேளை இங்க செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா எஸ் ஆர் நோ அப்படின்ற பேஜ் வரும். ஒருவேளை முன்னாள் ராணுவ வீரராக இருந்தீங்க அப்படின்னா ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு அதுல அவங்க எந்த ரெஜிமெண்ட்ல ஒர்க் பண்ணீங்க, எப்போ ரிசைன், எப்போ நீங்க ரிட்டையர்மெண்ட் ஆனீங்க அப்படின்ற டீட்டெயில் கேட்பாங்க. நீங்க முன்னாள் ராணுவ வீரர் இல்லை அப்படின்னா நோ அப்படின்னே கொடுத்துட்டு நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்து நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடலாம். ஸோ அடுத்த நெக்ஸ்ட் பேஜ்ல என்ன இருக்கும் அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல கேட்குறாங்க அது கவர்மெண்ட் எம்ப்ளாயி இன் சர்வீஸ் ஆஃப் த இந்தியன் யூனியன் அட் ஸ்டேட், அதாவது நீங்க மத்திய அரசு மாநில அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஊழியரா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை நீங்க அரசு ஊழியராக இருந்தீர்களானால் எஸ் அப்படின்னு கொடுத்து கண்டினியூ பண்ணுங்க. இல்லை அப்படின்னா நீங்க வழக்கம் போலவே செலக்ட் கொடுத்தீங்கன்னா எஸ் ஆர் நோ கேட்கும். நோ அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பேஜுக்கு வந்துடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் டைப் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் செலக்ட் பண்ணீங்கன்னா பிரைவேட், அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கும். இதில் நீங்கள் எந்த வகையை சார்ந்தவரோ அல்லது நீங்கள் ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணாலும் இல்லை செல்ஃப் எம்ப்ளாய்டோ அல்லது அன்எம்ப்ளாய்டோ அதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்வு பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இன்டிமேஷன் ரெகார்டிங் த ரெசிக்னேஷன் ரிமூவல் டிஸ்மிஸ் ஆஃப் எனி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க ஏற்கனவே அரசு பணியில இருந்தீங்க அப்படின்னா இதை நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஒருவேளை அரசு பணியில இருந்தீங்க அப்படின்னா நீங்க மத்திய அரசு பணியா அல்லது மாநில அரசு பணியா அப்படின்னு கேட்கும். அந்த மத்திய அரசு பணியா அல்லது மாநில அரசு பணியா, நீங்க மாநில அரசு பணி அப்படின்னா எந்த துறையை சார்ந்தவர், உங்க டிபார்ட்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் நீங்க எந்த டேட் ஆஃப் ஜாயினிங், எந்த தேதியில் பணியில் சேர்ந்தீர்கள் அப்படின்னு கேட்பாங்க. அதை அந்த தகவல்களை கொடுக்கணும். ஸோ அதற்கு பிறகு நீங்க என்ன கொடுக்கணும் அப்படின்னா நீங்க எழுத்துப்பூர்வமாக உங்க துறை தலைமைக்கு தகவல் தெரிவித்துள்ளீர்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருக்கீங்க அப்படின்னா நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய துறை சார்ந்த தலைமைக்கு எழுத்துப்பூர்வமாக நான் அடுத்து வரக்கூடிய இந்த தேர்வுக்கு தயாராகிறேன், எனக்கு தேர்வு எழுதுறதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க எழுத்துப்பூர்வமாக தகவல் கொடுத்துட்டு தான் நீங்க தேர்வுக்கு எழுத போகணும். இல்லைன்னா உங்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்போ இங்க பாக்குறப்போ வேற கவர்மெண்ட் எம்ப்ளாயி அப்படின்னு கேட்குறாங்க. நீங்களும் அரசு பணியாளராக இருந்தீங்க அப்படின்னா ஒருவேளை அரசு பணியாளர் அப்படின்னா பணியிலேருந்து நீங்க உங்களுடைய பணியை திறந்துட்டீங்க, ரெசிக்னேஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அப்பவும் அந்த டீட்டெயில் கேட்பாங்க. நீங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்தீங்க, எப்போ டேட் ஆஃப் ஜாயினிங், எப்போ டேட் ஆஃப் ரெசிக்னேஷன், எப்போ உங்களுடைய ரெசிக்னேஷன் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அப்படின்ற அந்த டீட்டெயிலாம் ஒவ்வொரு பேஜில் கிரியேட் ஆகும். ஸோ அந்த தகவல்களை நீங்க ரொம்ப கவனமா பதிவு செய்யணும். ஸோ அடுத்து பார்க்குறப்போ டிபார்ட்மெண்ட் ஆஃப் த டிஸ்குவாலிஃபிகேஷன், உங்களை வந்து ஏதாவது பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்ல நீங்க ஏதாவது தவறு பண்ணி உங்களை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்க வழக்கம் போல ஆம் இல்லை அப்படின்னு தகவலை தேர்ந்தெடுத்து அதில் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க அடுத்த பேஜுக்கு வந்துடலாம். ஸோ அதே போல இங்க அடுத்த பேஜ்ல கிரிமினல் கேஸ், இஃப் இஸ் எனி கிரிமினல் கேஸ் ரெஜிஸ்டர்டு அகைன்ஸ்ட் டில் டேட், இப்போ வரைக்கும் உங்க மேல ஏதாவது குற்றவியல் வழக்கு பதியப்பட்டிருக்கான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்க அந்த இடத்துல இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு அடுத்த பேஜுக்கு நீங்க வந்துடலாம். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா எலிஜிபிலிட்டி ஃபார் அப்பாயின்மெண்ட், டு ஹேவ் எனி மோர் தென் ஒன் லிவிங் ஸ்பௌசஸ்ன்னு கேட்குறாங்க. உங்களுக்கு உயிருடன் வாழும் 2 மனைவிகள் இருக்காங்கன்னு கேட்குறாங்க. இந்த இடத்துல நீங்க இல்லை அப்படின்னு தான் கொடுக்கணும். நீங்க ஆம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தேர்வுக்கான நுழைவுக்கூட சீட்டு, அதாவது உங்களுடைய ஹால் டிக்கெட் வராது. இந்த இடத்துல நீங்க நோ அப்படின்னு தான் கொடுத்து கண்டினியூ பண்ணணும். ஸோ வழக்கம் போல இங்க சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா இந்த பேஜ் கம்ப்ளீட் ஆகி நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. இந்த இடத்துல உங்களுடைய 10ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு, அப்புறம் இதுக்குரிய டிகிரி டீடைல்ஸ் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்க 10ஆம் வகுப்பு எஸ்எஸ்எல்சி கொடுத்துட்டாங்க இல்லையா, டேட் ஆஃப் தி பப்ளிகேஷன் ஆஃப் த ரிசல்ட், உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல், உங்களுக்கு 10th மார்க் ஷீட்ல டேட் ஆஃப் ரிசல்ட் ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க. அந்த டேட்டை நீங்க இங்க கரெக்டாக கொடுக்கணும். எதற்காக அப்படின்னு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நீங்க தேர்வில் தேர்ச்சி பெற்றதற்கு பிறகு, தேர்வில் வென்றதற்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய சான்றிதழ்களை வந்து சரிபார்ப்பதற்கு தான் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ்க்கு உங்களை கூப்பிடுவாங்க. அப்போ நீங்க என்ன டீட்டெயில் இங்க கொடுத்துருந்தீங்களோ
அந்த டீட்டெயிலின் அடிப்படையில் தான், அந்த தரவுகளின் அடிப்படையில் தான் உங்களுடைய அந்த சான்றிதழ் சரிபார்ப்புகள் நடைபெறும். அது உறுதித்தன்மை இருக்கும் பட்சத்துல உங்கள கவுன்சிலிங்கு கூட்டிட்டு போவாங்க. அப்ப அது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல உங்களுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல்ல இருக்கக்கூடிய தகவல்களை மிக சரியாக நீங்க பதிவிடணும். அப்ப இந்த இடத்துல எந்த தேதியில் வந்து உங்களுடைய தேர்வு முடிவு வெளியிடப்பட்டதோ, அதை நீங்க இங்க பதிவு செய்யணும். நம்ம அடுத்து சர்டிபிகேட் நம்பர் 10th மார்க் ஷீட்ல உங்களுடைய அந்த கார்னர்ல ஒரு சம் டிஜிட் நம்பர் குடுத்திருப்பாங்க. அத நீங்க இந்த இடத்துல இங்க பதிவிடணும். அடுத்து ஹேவ் யூ ஸ்டடீட் தமிழ் அஸ் ஒன் ஆஃப் த சப்ஜெக்ட். நீங்க 10ஆம் வகுப்புல தமிழை ஒரு பாடமாக கொண்டு பயின்றுள்ளீர்களான்னு கேட்பாங்க. நீங்க படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆம், அல்லது படிக்கல அப்படின்னா இல்லை அப்படின்னு குடுத்துட்டு, அடுத்து கீழ HSC உங்களுடைய ஹையர் செகண்டரிஸ் டீடைல். அதாவது பிளஸ் 1, பிளஸ் 2 உங்களுடைய 12th பிளஸ் 2 மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய சேம் நீங்க 10th மார்க் ஷீட்ல என்ன டீடைல் குடுத்தீங்களோ, அதே டீடைல் தான் அப்படியே நீங்க இங்கேயும் கொடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுடைய 12ஆம் வகுப்பு அந்த தேர்வு முடிவு எப்பொழுது வெளியிடப்பட்டது, அந்த தேதியை இந்த இடத்துல நீங்க குடுக்கணும். அடுத்து நேம் ஆஃப் த கோர்ஸ், ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு இருக்கும். அடுத்து சர்டிபிகேட் நம்பர், உங்களுடைய 12th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய அந்த சர்டிபிகேட் நம்பரை நீங்க குடுக்கணும். அதே போல தான் எப்படி உங்களுக்கு 10ஆம் வகுப்பு படிக்கிறப்போ நீங்க தமிழை ஒரு பாடமாக கொண்டு பயின்றீர்களான்னு கேட்டது போலவே இங்கேயும் கேட்குறாங்க. நீங்க வழக்கம் போல படித்தீர்கள் இருந்தால், நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஆம் அப்படின்னு கொடுக்க, இல்லைன்னா இல்லை அப்படின்னு கொடுத்துட்டு நீங்க இந்த பேஜை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுடைய டிகிரி டீடைல் வந்துரும். ஸோ இந்த இடத்துல அவங்க கேட்குறாங்க, டிகிரி கம்ப்ளீட்டட் வித் தி ஃபைனல் இயர். ஸோ டிஎன்பிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 21 வயது நிரம்பியிருந்தாலே போதும், நீங்க குரூப் 1 போன்ற டிகிரிஸ் அண்ட் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஒருவேளை நீங்க ஃபைனல் இயர் படித்துக் கொண்டிருந்தாலும் கூட எழுத முடியும். ஆனால் இங்க அதான் கேட்குறாங்க, ஹேவ் யூ பாஸ்ட் எ குவாலிஃபிகேஷன் இன் டிகிரி ஆர் தி ஈக்குவலன்ட் குவாலிஃபிகேஷன். நீங்க படிச்சு முடிச்சிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்ல படித்துக்கிட்டு இருக்கீங்களா, ஃபைனல் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, நீங்க படிச்சுட்டு முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு டிகிரி கம்ப்ளீட் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜை கிளிக் பண்ணுங்க. ஒருவேளை நீங்க ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, எம்பிபிஎஸ் மாதிரி ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு 21 வயசு முடிஞ்சிருச்சு அப்படின்னா, உங்களுக்கு எந்த அரியரும் இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்க 2வது உள்ளதை கிளிக் பண்ணி கண்டினியூ பண்ணலாம். ஸோ பெரும்பாலும் படிச்சு முடிச்சவங்க தான் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நீங்க படிச்சுக்கிட்டு இருந்தா கீழே உள்ள செகண்ட் இந்த பேஜையும் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் பேஜையும் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டிகிரி டீடைல் வந்து அடுத்த பேஜ்ல ஓப்பன் ஆயிரும். ஸோ அந்த டிகிரி டீடைல் நீங்க அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அதே போல சில பேர் வந்து இன்டகிரேட்டட் போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருப்பாங்க. அதாவது ஒருங்கிணைந்த பட்டமேற்படிப்பு படிச்சிருப்பாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 ஆண்டுல இருக்கும். சில பேர் பிஏ, பிஎல் மாதிரி முடிச்சிருப்பாங்க. சில பேர் வந்து பிகாம், எல்எல்பி மாதிரி முடிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி இன்டகிரேட் போஸ்ட் கிராஜுவேட் நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த இந்த பேஜ்ல உங்களுடைய அந்த ஐபிஜி டீடைலை வந்து நீங்க நம்ம எப்படி முன்னாடி 10த்துக்கும் 12த்துக்கும் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரிங்க உங்களுடைய ஐபிஜி டீடைலையும் நீங்க இந்த இடத்துல உள்ளீடு செய்ய வேண்டியது இருக்கும். ஸோ இந்த பேஜெல்லாம் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துட்டீங்க பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல ஸோ பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கேட்குறாங்க. ஸோ பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் பார்க்குறப்போ கேட்குறாங்க, ஹேவ் யூ பாசஸ் த பிரிஸ்கிரைப்டு பிசிக்கல் அண்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ். அதாவது இந்த குரூப் அண்ட் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் டிஎஸ்பி, டிசி போன்ற உயர் பதவிகள் நமக்கு இங்கே தேர்வு மூலமாக நடத்துறாங்க. அப்போ இந்த இடத்துல டிஎஸ்பி போன்ற டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் போன்ற மாதிரியான காவல் பணிகளுக்குரிய உடல் தகுதிகள் மற்றும் மருத்துவ தகுதிகளுக்கு நீங்க உள்ளவரா அப்படின்னு கேட்குறாங்க. நீங்க அந்த இதை பொறுத்த வரைக்கும் செலக்ட் பண்ணி ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அதே போலவே அதே டிஎஸ்பி போன்ற போஸ்டிங்ஸ்க்கு நீங்க உங்க மெடிக்கல் ஸ்டாண்டர்டும் கேட்குறாங்க. உங்களுடைய கண் பார்வை அது மாதிரியான உங்க உடல் தகுதி குறித்து கேட்பாங்க. அதையும் நீங்க ஆம், இல்லை அப்படின்னு சொல்லி அதை நீங்க சூஸ் பண்ணிடலாம். ஸோ பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபைனலாக இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் என்ன வரும் அப்படின்னா, நீங்க தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்போம். ஸோ டு யூ வாண்ட் டு கிளைம் த ரிசர்வேஷன் அகைன்ஸ்ட் தி பர்சன் ஸ்டடிட் இன் தி prescribed குவாலிஃபிகேஷன், அதாவது பிஎஸ்டிஎம் பர்சன் ஸ்டடி இன் தமிழ் மீடியம், தமிழ் வழியில் பயின்று அதன் மூலம் வழங்கக்கூடிய 20% இடஒதுக்கீடுக்கு நீங்க இடஒதுக்கீடு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வழியில் நீங்க உங்க 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் அல்லது உங்களுடைய கல்லூரி படிப்பும் கூட தமிழ் வழியில் படித்திருந்தீர்களானால் நீங்க இந்த தமிழ் வழி இடஒதுக்கீடுக்கு தகுதியுடையராவீங்க. அப்போ நீங்க தமிழ் வழி இடஒதுக்கீடு கேட்குறீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஆம் அப்படின்னு கொடுத்துட்டு ஸோ நீங்க ஆம் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இடத்துல ஃபில் சர்டிஃபிகேட் டீடைல்ஸ் அப்படின்னு அடுத்த பேஜ் கிரியேட் ஆகும். ஸோ இந்த பேஜ்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஆன் மீடியம் ஆன் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃப்ரம் கிளாஸ் 1 to 10 வரைக்கும் இருக்கு. அப் டு நீங்க 11th 12th வரைக்கும் நீங்க அப்ளை பண்ண வேண்டியிருக்கும். ஒருவேளை அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா, இங்க ஃப்ரம் அண்ட் டூன்னு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்துல சில பேர் வந்து
12th முடிக்கிற வரைக்கும் 4 பள்ளிக்கூடத்துல கூட படிச்சிருப்பாங்க. அப்ப நான் அதை உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்றேன். இந்த இடத்துல நீங்க 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் டு 5th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிக்கிறீங்க அப்படின்னா, அப்போ சூஸ் பண்ணணும் ஃப்ரம் 1 to 5 வரைக்கும். இந்த இடத்துல நீங்க எப்பயுமே ஞாபகத்துல வச்சுங்க, ரெகுலர் தான். தமிழ் வழி இடஒதுக்கீடை பொறுத்த வரைக்கும் அரசு பள்ளியில், அதாவது பள்ளிக்கூடத்துல படிச்சு நீங்க டிகிரி வரைக்கும் முடிச்சிருக்கணும். நீங்க பிரைவேட்டா 10th and 12th எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தமிழ் வழி இடஒதுக்கீடுக்கு தகுதி உடையவர் அல்லர். அதாவது உங்களுக்கு ரிசர்வேஷன் தரமாட்டாங்க. நீங்க ஸ்கூல்ல கண்டிப்பா 1வதுல இருந்து 12வது வரைக்கும் பள்ளிக்கூடத்துல படிச்சு நீங்க தமிழ் வழியில முடிச்சிருக்கணும். அப்ப அதுக்கு மட்டும் தான் உங்களுக்கு இடஒதுக்கீடு உண்டு. அப்ப இந்த இடத்துல 1வதுல இருந்து 5வது வரைக்கும் 1 to 5th வரைக்கும் ஒரு ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, இந்த இடத்துல நீங்க எந்த வருஷத்துல இருந்து எந்த வருஷம் வரைக்கும் படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாரு, உங்களுடைய ஹெட் மாஸ்டர்ஸா இல்ல ஹெட் மிஸ்ட்ரஸா அல்லது உங்களுடைய அந்த ஸ்கூலுக்கு யாரு சர்டிபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டியோ அவங்கள செலக்ட் பண்ணணும். அதுக்கடுத்து பிஎஸ்எம் சர்டிபிகேட் டேட், எந்த டேட்ல உங்களுக்கு அவங்க சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணாங்க அப்படின்றத நீங்க குறிப்பிடணும். அடுத்து நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு இருக்கும். நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன் பொறுத்தவரைக்கும் நீங்க எந்த ஸ்கூல்ல 1வதுல இருந்து 5வது வரைக்கும் படிச்சீங்களோ அந்த ஸ்கூல்ல இங்க குறிப்பிடணும். ஸோ இதை கொடுத்த உடனே ஆட் மோர் டேட்டான்னு இருக்கும். அடுத்து நீங்க 6வதுல இருந்து 10வது வகுப்பு வரைக்கும் ஒரு பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கீங்க அப்படின்னா, அப்போ 6 to 10th வரைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க இங்க சூஸ் பண்ணிட்டு, மோடு வந்து ரெகுலர் தான். வழக்கம் போல எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் படிச்சீங்க அப்படின்றத கொடுத்துட்டு, அங்க உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி யாரோ ஹெட் மாஸ்டரா அல்லது ஹெட் மிஸ்ட்ரஸா அதையும் சூஸ் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு அந்த 6வதுல இருந்து 10வது வரைக்கும் படிச்ச ஸ்கூல்ல எந்த டேட்ல உங்களுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட் கொடுத்தாங்க அப்படின்றத நீங்க பதிவிடணும். வழக்கம் போல அதே போல எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, நேம் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷன்னா நீங்க படிச்ச ஸ்கூல், அந்த ஸ்கூலை கொடுத்து அந்த ஸ்கூல் எந்த பகுதியில் இருக்கோ அந்த பகுதியினுடைய பின்கோடு நம்பரும் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ இங்க 10th வரைக்கும் இருக்கு. அடுத்து நீங்க ஒருவேளை 11th 12th வரைக்கும் படிச்சிருக்கீங்க அப்படின்னா 11th 12th அதே போல சூஸ் பண்ணணும். சூஸ் பண்ணி எந்த ஆண்டுல இருந்து எந்த ஆண்டு வரைக்கும் படிச்சீங்க, எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சீங்க, அந்த தகவல்களை நீங்க முழுமையா இங்க பதிவேற்றம் செய்ய வேண்டியது இருக்கும். அடுத்து இங்க யூஜி டிகிரி, நீங்க ஒருவேளை வந்து சில பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளியில படிச்சுட்டு அதற்கு பிறகு வந்து கல்லூரி கூட தனி தேர்வுகளா நீங்க தொலைதூர கல்வியில படிச்சிருப்பாங்க. அப்போ அங்கேயும் அதே போலதான் நீங்க ஃப்ரம் நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து 3rd இயர் வரைக்கும் நீங்க இந்த இடத்துல ரெகுலர் அல்லது பிரைவேட் நீங்க இதை போட்டுக்கலாம். இது சில பேர் டிஸ்டன்ஸ் இருக்கும். ஏன்னா ஆனா நீங்க கட்டாயம் 1ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் பள்ளிக்கூடத்துல நீங்க படிச்சிருக்கணும். டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்க டிஸ்டன்ஸ்ல கூட டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கலாம், அது பிரச்சனை இல்லை. அப்போ இங்க நீங்க ரெகுலர்லயே டிகிரி முடிச்சிருந்தீங்கன்னா ரெகுலர்னு போடலாம், அல்லது நீங்க டிஸ்டன்ஸ்ல முடிச்சீங்கன்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரம் எந்த ஆண்டுல இருந்து, அதாவது எந்த இயர்ல இருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்க டிகிரி முடிச்சீங்க அப்படின்ற சொல்லிட்டு இங்க இஷ்யூயிங் அத்தாரிட்டி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஒரு ரெகுலரா ஒரு ஸ்கூல் காலேஜில் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அங்க உங்களுடைய காலேஜ் பிரின்சிபல் உங்களுக்கு வந்து சர்டிபிகேட் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க டிஸ்டன்ஸ்ல முடிச்சிருந்தீங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இங்க உங்களுக்கு வரும். நீங்க ஒருவேளை ஏதாவது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்துல தொலைதூரத்துல நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சர்டிபிகேட் இஷ்யூயிங் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு யார் வருவாங்க அப்படின்னா டைரக்டர் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்க செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல உங்களுடைய பிஎஸ்டிஎம் சர்டிபிகேட்டுடைய நம்பர், அப்புறம் அந்த இன்ஸ்டிடியூஷன், நீங்க எந்த பல்கலைக்கழகத்துல உங்களுடைய யூஜி டிகிரியை தமிழ் மீடியத்துக்காக முடிச்சிருந்தீங்களோ அந்த இன்ஸ்டிடியூஷனோட பேரை நீங்க இங்க குறிப்பிடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒருவேளை நீங்க பிஜியும் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஆட் மோர் டேட்டா கொடுத்து உங்களுடைய போஸ்ட் கிராஜுவேட் டீட்டெயிலையும் இங்கே உள்ளீடு செய்யணும். ஸோ கொடுத்துட்டீங்க அப்படின்னா அடுத்து டிக் பண்ணி சேவ் அண்ட் ப்ரொசீட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுடைய இந்த பேஜ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ அடுத்து என்ன கேட்பாங்க அப்படின்னா, do you have experience in industrial or personal management or labor welfare? உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த மாதிரியான தொழில் மற்றும் வந்து தொழிலாளர் மேலாண்மை இந்த பகுதிகளில் உங்களுக்கு ஏற்கனவே ஏதாவது முன் அனுபவம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உங்களுக்கு இருந்தது அப்படின்னா செலக்ட் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்து, ஆம் அப்படின்னா இருந்தது என்றால் ஆம்னு கொடுங்க, இல்லைன்னா நீங்க இல்லை அப்படின்னே கொடுத்துட்டு நீங்க இந்த பேஜை கிளிக் பண்ணி சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அடுத்த பேஜ் வந்துடும். ஸோ இந்த அடுத்த பேஜில் என்ன அப்படின்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் சென்டர், உங்களுடைய தேர்வு மையத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும். உங்களுக்கு 2 வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அதில் எக்ஸாமினேஷன் சென்டர் பார்க்குறப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் உங்களுக்கு தேர்வு எழுத வசதியாக இருக்குமோ அல்லது இங்கே உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த உங்களுடைய சொந்த மாவட்டத்தை அல்லது நீங்கள் பணிபுரியக்கூடிய மாவட்டத்தையோ நீங்கள் தேர்வு மையம் 1 சென்டர் 1ல நீங்கள் செலக்ட் பண்ணிடலாம். ஸோ அடுத்து 2வது ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அது நீங்க ஏற்கனவே நீங்க செலக்ட் பண்ண அந்த மாவட்டத்தின் பெயர் இந்த 2வது செலக்ட் பண்றதுல வராது. நீங்க 2வதாக வேறொரு மாவட்டத்தை, உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்தையோ அல்லது உங்களுக்கு வேலை பணிபுரியிற இடமோ அல்லது உங்க சொந்த ஊர் அது மாதிரியான இன்னொரு வாய்ப்புல நீங்க தேர்ந்தெடுத்துக்கணும். ஸோ இங்க சென்டர் 1 உங்களுக்கு வேறொரு மாவட்டமா இருக்கும், சென்டர் 2 உங்களுக்கு வேறொரு மாவட்டமா இருக்கும். 2 வெவ்வேறு மாவட்டங்களை தான் நீங்க தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கும்.
ஸோ அதே போல மெயின்ஸ் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னையில் மட்டும்தான் நடக்கும். அப்போ இங்கே வேற ஆப்ஷனே கிடையாது. நீங்க சென்னை அப்படின்னு தான் சூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பேஜ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுடைய டீட்டெயில் எல்லாமே அங்க காட்டும். காட்டுனதுக்கு அப்புறம் கடைசியில இந்த டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த டிக்ளரேஷன் இந்த எல்லா தகவல்களையும் நீங்க ரொம்ப கவனமா படிச்சு இது எல்லாத்துக்கும் நீங்க டிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த இடத்துல எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு கேட்பாங்க. நீங்க எஸ் ஐ அக்ரி டு ப்ரொசீட் அப்படின்னு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, அடுத்து கடைசியா ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற இந்த லாஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆயிரும். நீங்க பணம் செலுத்துவதற்குரிய இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஒருவேளை நீங்க எஸ்சி/எஸ்டி ஸ்டூடெண்ட்டா இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்ற இந்த பேஜ் வந்து உங்களுக்கு வரவே வராது. இந்த பக்கம் வராது. மற்ற மாணவர்களுக்கு நீங்க வந்து பணம் செலுத்தி தேர்வு எழுத வேண்டிய வாய்ப்பு இருக்கும். அப்ப ப்ரொசீட் டு பேமெண்ட் அப்படின்னு இந்த பக்கத்தை நீங்க கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த பேஜ் கிளிக் ஆன உடனேயே இது மாதிரியான உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸ்லயே கேட்கும். பேமெண்ட் வந்து ஆன்லைன் பேமெண்ட்டா, கார்டு பேமெண்ட்டா அல்லது இந்த மாதிரியான யுபிஐ பேமெண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ஸ் கேட்கும். நீங்க அதில் என்ன பண்றீங்க அப்படின்னா, யுபிஐ அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். யுபிஐ நீங்க அதை சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கியூஆர் கோட் ஜென்ரேட் கியூஆர் கோட் அப்படின்ற பேஜ் கிரியேட் ஆகும். அந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு புதுசா ஒரு கியூஆர் கோட் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகி வரும். அதை உங்களுடைய யூபிஐல நீங்க யூஸ் பண்ற அந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமா ஸ்கேன் பண்ணீங்க அப்படின்னா, ரூபாய் 100 ₹100 வந்து எக்ஸாம் பே பண்ண வேண்டியது இருக்கும். எக்ஸாம் ஃபீஸா அதை நீங்க ஆட்டோமேட்டிக்கா அதுவே உங்களுக்கு உங்களுடைய மொபைல்ல காட்டும். நீங்க ஓகே அப்படின்னு கொடுத்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் பேமெண்ட் சக்சஸ் ஆன உடனேயே யுவர் அப்ளிகேஷன் இஸ் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வந்துடும். ஸோ உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படின்றது வெற்றிகரமாக முடிவடைந்து விடும். ஸோ இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நம்புகிறோம். நன்றி.